காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மில் பெருகுவதாக. இந்த ஆராதனையிலே சிறப்பாக நம்முடைய ஆண்கள் ஐக்கிய சங்கத்தினர் ஒரு சிறப்பு பாடல் பாடுவார்கள். மாம்பழச் சங்க பண்டிகை நாம் அனுசரிக்க இருக்கின்றோம். அந்த பண்டிகையின் நாளிலே அருமையான நம்முடைய சங்கத்தினர் பாடல் பாடுவதற்காக அவர்கள் பயிற்சி எடுத்தார்கள். ஆகவே அந்த பாடல் சிறப்பானதாக அமைந்தது. ஆகவே இந்த ஆராதனையிலே கர்த்தருடைய நாம மகிமைக்காக அவர்கள் பாடுவார்கள். அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பேராலய ஆண்கள் ஐக்கிய சங்கமாக வந்திருக்கிறோம். அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கள். ரேனியஸ் ஐயா உருவாக்கிய மாம்பழச்சங்க பண்டிகையில் பாட இந்த பாடலை பயிற்சி செய்தோம். இதை பார்த்த பாசமுள்ள நேசமுள்ள நம்முடைய பாஸ்கர் ஐயா கேட்ட மாத்திரத்தில் இந்த பாடலை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பாடும்படி சொன்னார்கள். ஐயா சொல்லுக்கு கீழ்ப்படிந்து இப்போது பாடப்போகிறோம். கேளுங்கள், கேட்டு மகிழுங்கள், மகிழுங்கள். மாம்பழச்சங்க பண்டிகை காணும் மகிழும் திருச்சபை அங்கங்களே, தேவனை போற்றி புகழ்ந்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மாம்பழச்சங்க பண்டிகை காணும் மகிழும் திருச்சபை அங்கங்களே, தேவனை போற்றி புகழ்ந்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பண்டிகை நாளினிலே பரமரின் அன்பை எண்ணி, பண்டிகை நாளினிலே பரமரின் அன்பை எண்ணி பரவசமாகிடுவோம், பரநாமத்தை புகழ்ந்திடுவோம். பரவசமாகிடுவோம், பரநாமத்தை புகழ்ந்திடுவோம். மாம்பழச்சங்க பண்டிகை காணும் மகிழும் திருச்சபை அங்கங்களே, தேவனை போற்றி புகழ்ந்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம். இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கொண்டாடிட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் கொண்டாடிட, ரேனியஸ் ஐயாவினால் உருவாகிய பண்டிகையா, ரேனியஸ் ஐயாவினால் உருவாகிய பண்டிகையா. மாம்பழச்சங்க பண்டிகை காணும் மகிழும் திருச்சபை அங்கங்களே, தேவனை போற்றி புகழ்ந்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பல கிராம விசுவாசிகள் அலங்கார வண்டி கட்டி, பல கிராம விசுவாசிகள்
திருச்சபை அங்கங்களே தேவனை போற்றி புகழ்ந்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மிஷனரிகளை நினைவு கூர்ந்து தேவனுக்கு துதி செலுத்தி, மிஷனரிகளை நினைவு கூர்ந்து தேவனுக்கு துதி செலுத்தி, எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லும் பேராலய ஆண்களைக்க சங்கம் இது. எல்லாருக்கும் வாழ்த்து சொல்லும் பேராலய ஆண்களைக்க சங்கம் இது. மாம்பழ சங்க பண்டிகை காணும் மகிழும் திருச்சபை அங்கங்களே தேவனை போற்றி புகழ்ந்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம். மாம்பழ சங்க பண்டிகை காணும் மகிழும் திருச்சபை அங்கங்களே தேவனை போற்றி புகழ்ந்து உயர்த்தி உயர்த்தி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அன்புக்குரியவர்களே, இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துதலை கூறிக்கொள்கின்றோம். ஆண்டவருடைய கிருபையும் ஆண்டவருடைய சமாதானமும் நம்மிலே பெருகட்டும். இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய திருமண்டலத்தின் ஞாயிறாக நாம் ஆசரித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆலயம் ஆண்டவருடையது. ஆண்டவருடைய ஆலயம் அது தலைமுறை தலைமுறையாக வளர்ந்து பெருகி வருவதற்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பதாக பொட்டல்பட்டி சேகரத்திலே ஜமீன் கொள்ளை கொண்டான் என்கின்ற ஒரு கிராமம். அந்த கிராமத்திலே ஆண்டவரை அறியாத மக்கள் வாழ்கின்ற ஒரு கிராமமாக இருந்தது. அந்த கிராமத்திற்குள்ளே நம்முடைய நற்செய்தி அருட்பணியாளர்கள் ஊழியம் செய்வதற்காக சென்ற பொழுது அந்த கிராமத்து மக்கள் முதலாவது அங்கே செல்வதற்கு தடை சொன்னார்கள். தொடர்ந்து அவர்கள் சில வாரங்கள் அந்த பகுதியை சந்திக்கின்ற பொழுது அந்த கிராமத்திற்குள் எப்படியாகிலும் சென்றுவிட வேண்டும் என்று முயற்சி செய்தார்கள். அந்த முயற்சியின் விளைவாக அங்கே ஒரு சிறிய வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பு எவ்விதமாக கிடைத்தது என்று சொன்னால், ஐயப்பன், அந்த ஐயப்பன் வாலிப தம்பி பல மாதங்களாக வருடங்களாக இருட்டறையில் அடைக்கப்பட்டு இருந்தார். இருட்டறையில் அடைக்கப்பட்டிருந்த அந்த ஐயப்பன், அவனுடைய பெற்றோர் அவனுக்கு உணவை மட்டும் அங்கே கொடுப்பார்கள். அதை சாப்பிட்டு விட்டு அவன் அங்கே அந்த இருட்டறையில் வசித்து வந்தான். இந்த சூழலிலே தெய்வாதீனமாக அந்த கிராமத்திற்கு செல்லும் பாக்கியம் நம்முடைய அருட்பணியாளர்களுக்கு கிடைத்த பொழுது அங்கே அந்த வீட்டிற்கு செல்லும் ஒரு பாக்கியமும் கிடைத்தது. அந்த வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தின் மக்களோடு அருட்பணியாளர்கள் பேசிக்கொண்டு இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு ஏதாயிலும் தேவை உண்டா, உங்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது அந்த குடும்பத்தின் தலைவி, எங்களுக்காக ஜெபியுங்கள், ஒரு காரியம், என்னுடைய வாலிப மகன் கொஞ்ச காலமாக அவன் தனி அறையில் வசித்து வருகிறான், அவனுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும்.
அவன் சற்று மனநிலை பாதிக்கப்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கின்றான், அவனுக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். ஊழியர்கள் ஜெபித்துவிட்டு கடந்து வந்து விட்டார்கள். ஆனால் ஜமீன் கொள்ளை கொண்டான் பகுதிக்கு செல்லும் பொழுதெல்லாம் அங்கு செல்லுவார்கள். ஊழியர்கள் ஒரு நாள் கேட்டார்கள், அந்த அறைக்குள் சென்று ஐயப்பனை பார்க்கலாமா என்று கேட்டார்கள். அந்த குடும்பத்தினர் பல நாட்கள் மறுத்து விட்டார்கள். அதெல்லாம் பார்க்க முடியாது, நீங்கள் ஜெபிக்கணும்னா எங்கள் வீட்டில் இருந்து ஜெபித்து விட்டு போங்கள், அந்த அறைக்குள்ளெல்லாம் நாங்கள் உங்களை அனுப்புவதில்லை என்று சொல்லிவிட்டார்கள். இவ்விதமாக பல மாதங்கள் ஐயப்பனுடைய குடும்பத்தை சந்தித்து பின்பு ஆண்டவருடைய அன்பை சொல்லி கொண்டு வருகின்ற நாட்களிலே ஒரு நாள் அந்த குடும்பத்தின் பிள்ளைகள் ஐயப்பனை பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். சொன்னார்கள், அறையின் கதவை சற்று திறப்போம், நீங்கள் எட்டி பார்த்து விட்டு அப்படியே போய்விட வேண்டும். நாங்கள் அறையின் கதவை சற்று திறப்போம், நீங்கள் எட்டி பார்த்து விட்டு போய்விட வேண்டும், ஒன்றும் பேசக்கூடாது. சரி என்று அங்கே சொல்லிவிட்டு அன்றைய தினத்திலே ஐயப்பனை, அந்த அறைக்குள் இருக்கின்ற அவனை சற்று எட்டி பார்த்து விட்டு அப்படியே வந்து விட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் தொடர்ந்து அங்கே அற்புதங்களை செய்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்கினார். தொடர்ந்து அந்த குடும்பத்தை சந்தித்து ஊழியர்கள் ஜெபித்தோம். ஜெபித்ததின் விளைவாக ஆண்டவர் ஐயப்பனுக்கு சுகத்தை கொடுக்க ஆரம்பித்தார். இருட்டறைக்குள் இருந்த ஐயப்பன் அவன் வீட்டிற்குள் உலாவ ஆரம்பித்தான். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த ஐயப்பன் பூரணமான சுகம் பெற்றான். பூரணமான சுகம் பெற்று பிறகு நம்முடைய நெல்லை திருமண்டலத்தினுடைய எழுப்புதல் உபவாச ஜெபக்கூட்டத்திலே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் சில ஆண்டுகளுக்கு முன்பு வந்து சாட்சி சொன்னார்கள். அவர்கள் சொன்ன சாட்சியோடு மட்டுமல்ல, அந்த கிராமத்திலே அழகான ஒரு ஆலயம் கட்டுவதற்கு ஜமீன் கொள்ளை கொண்டான். அந்த கிராமத்திலே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, நல்ல ஒரு திருச்சபை எழும்புவதற்கு ஐயப்பனும் ஐயப்பனின் குடும்பமும் காரணமாக அமைந்தது. கர்த்தர் சதா காலங்களிலும் அவர் அரசாளுகிறவர். தலைமுறை தலைமுறையாக அவர் திருச்சபையை வளர்த்து வருகிறார். இவ்விதமாகத்தான் நெல்லை திருமண்டலம் வளர்ச்சி பெற்று 1780 ஆண்டு முதல் இன்று வரை கர்த்தர் நம்முடைய திருச்சபையை ஆசீர்வதித்து வருகிறார். உங்கள் கரங்களில் ஒரு பேப்பர் கொடுத்துருக்குறோம். அந்த பேப்பரை நீங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக அமையும். பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பின்னால் 3/3/1778 ஆண்டு கணம் ஸ்வாட்ஸ் ஐயர் அவர்களால் குளோரிந்தா அம்மையார் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கோகிலா என்று அழைக்கப்படுகின்ற இந்த அம்மையார் தஞ்சாவூரிலிருந்து அவர்கள் நெல்லைக்கு வந்தார்கள். நெல்லைக்கு வந்த நாட்களிலே அங்கே ஸ்வாட்ஸ் ஐயா வந்த பொழுது அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார்கள். இந்த குளோரிந்தா அம்மையார் அவர்கள் தானும் தன்னோடு 40 நபர்களையும் 1780 ஆண்டு திருநெல்வேலியின் முதல் சபை டாப்பிலே இந்த அம்மாவின் பெயரை தொடர்ந்து மற்றவருடைய பெயர்கள் எழுத திருச்சபை அன்று ஆரம்பம் ஆனது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, 1780 ஆண்டு அங்கே எழுதப்பட்ட அந்த சபை டாப்பு இன்றைக்கு நம்முடைய திருச்சபையின் வளர்ச்சி என்ன என்பதை நாம் பார்க்கிறோம். 1780 40 பேர் கொண்ட அந்த சபை டாப்பு இன்றைக்கு திருமண்டலமாக இந்த 2022 ஆண்டிலே 2,27,888 பேர் நம்முடைய திருமண்டலத்தின் உறுப்பினராக அவர்கள் அங்கமாக இணைக்கப்பட்டு நெல்லை திருமண்டலம் ஆண்டவரை ஆராதித்து வருவது நமக்கு கிடைத்த மாபெரும் பாக்கியம். 755 ஆலயங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 755 ஆலயங்களிலே ஆண்டவருடைய ஊழியம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அநேக வீட்டு ஆராதனைகள், வீட்டு ஜெபக்குழுக்கள் மற்றும் கிராமங்களிலே ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியம், இவைகளையெல்லாம் நாம் செய்வதற்கு ஆண்டவர் நம்முடைய திருச்சபையை பயன்படுத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தர் திருச்சபையை வளர செய்திருக்கிறார். 2003 ஆண்டிலே
நம்முடைய திருச்சபை தூத்துக்குடி திருமண்டலமாக பிரிந்து செல்வதற்கும் அந்த மாவட்டத்திலே ஆண்டவருடைய ஊழியர் சிறப்பாக நடைபெறுவதற்கும் ஆண்டவர் இன்று வரை அருள் செய்து வருகிறார். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மாம்பழச்சங்க பண்டிகை என்று நாம் சிறப்பாக வருடந்தோறும் கொண்டாடுகின்றோம். இந்த மாம்பழச்சங்க பண்டிகை எவ்விதமாக வந்தது என்பதை குறித்த ஒரு சின்ன வரலாறும் இந்த பேப்பரில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. பாருங்கள், ஆண்டவரை அறியாத நம்முடைய முன்னோர்கள் ஆண்டவரை அறிந்த பொழுது அவர்களிலே சில பேர் மீண்டும் தங்களுடைய பழைய வழக்கத்தின்படி தெய்வத்திற்கு அவர்கள் வழிபாடு செய்வதற்கு சென்றது கணம் ரேனியஸ் ஐயா அவர்களுக்கு மிகுந்த வருத்தத்தை கொடுத்தது. அந்த வருத்தத்தின் விளைவாக அவர்கள் ஒரு மாற்று வழி செய்ய வேண்டும் என்று ஆனி மாதத்திலே, ஆகவே வழிபடுவது கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒன்று கூடி தொழுது கொள்வதற்கு அவர்கள் திருநெல்வேலிக்கு வந்து ஆண்டவருடைய அன்பை அவர்கள் ஒட்டுமொத்தமாக உட்கார்ந்து ஆராதித்து மகிழ்ச்சி கொள்வதற்காக இந்த பண்டிகை ஆரம்பிக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பண்டிகையினுடைய காரியம் என்ன? இந்த பண்டிகையிலே நாம் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதும், ஏழை எளிய மக்களுக்கு நாம் நல்வாழ்வு கொடுப்பதும் மற்றும் அனைத்து விசுவாசிகளும் ஒன்று கூடி ஆண்டவருக்கு மகிழ்ச்சியை கொண்டாடுவதுமாக நாம் இதை ஆசரித்து வருகிறோம். இந்த மாம்பழச்சங்க பண்டிகையிலே அநேக காரியங்கள் நடைபெறும். ஒருவேளை எத்தனை பேர் நம்மில் பார்த்திருக்கிறோமோ தெரியவில்லை. கிராமங்களிலிருந்து மக்கள் வருவார்கள், தங்கியிருப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடு அங்கே ஆண்டவருக்கு ஆராதனை செய்வார்கள். ஏழை எளிய மக்களுக்கு தான தர்மம் செய்வார்கள். ஒருவேளை நேர்ச்சை காணிக்கைகளை செலுத்துவார்கள், பொருத்தனை காணிக்கைகளை செலுத்துவார்கள். ஒருவேளை பழைய வழக்கங்களின்படி தங்களுடைய குழந்தைகளுக்கென்று சில காரியங்களை செய்வதற்காக அவர்கள் இங்கே வருவது உண்டு. அன்றைய நாட்களிலே வரன் பார்க்கும் நிகழ்ச்சி இன்றைக்கு நம்ம பார்க்குறோம். அநேக வரன் பார்க்கும் நிகழ்ச்சிகள் நம்முடைய பட்டணங்களிலும் சரி, நம்முடைய மாநிலங்களிலும் சரி, மாவட்டங்களிலும் சரி, வரன் பார்ப்பதற்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் அன்றைய நாட்களிலே, பண்டைய நாட்களிலே கிராமங்களிலேயே அவர்கள் கிராமத்து மக்களுக்கு இடையிலேயே திருமண உறவை ஏற்படுத்தி குடும்பங்களை அமைத்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய விசுவாசிகள், அன்றைய முன்னோர்கள், அவர்கள் இந்த மாம்பழச்சங்க பண்டிகைக்கு வருகின்ற பொழுது ஒவ்வொரு கிராமத்திலிருந்து வருகின்ற ஜனங்கள் அறிமுகமாகி தங்களுடைய பெண்களை கொடுத்தும் மாப்பிளை எடுத்தும் திருமண உறவை அப்படியே திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பரப்பிக்கொள்வதற்கு அது ஏதுவாக அமைந்தது. ஆகவே அந்த மாம்பழச்சங்க பண்டிகைக்கு மாப்பிள்ளை சங்கை பண்டிகை என்றும் என்ன செய்கிறது, பொருள் சொல்லப்படுகிறது. மாப்பிள்ளை சங்க பண்டிகை. உங்களில் எத்தனை பேருக்கு மாம்பழச்சங்கத்தில் பொண்ணு பார்த்தாங்க, மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி யாராவது இருக்கீங்களா? சொல்ல மாட்டேங்கிறீங்களே, பயப்படுறீங்களே. இல்லை, ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, இவ்விதமாக நம்முடைய திருமண்டல பண்டிகையின் அந்த வளர்ச்சி அன்று தொட்டு இன்று வரைக்கு வளர்ந்து வருவது ஆண்டவருக்கு மகிமை சேர்ப்பதாக அமைகின்றது. இந்த நாட்களிலே நாம் அனைவரும் அந்த பண்டிகைக்காக ஆயத்தப்படுவோம், ஜெபிப்போம், ஆண்டவருடைய சமூகத்திலே ஒன்று கூடி ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை அருளி செய்வார். திருச்சபை என்கின்ற அந்த பதம், திருச்சபை என்கின்ற அந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே அது இவ்விதமாக சொல்லப்படுகிறது. கிரேக்க பதத்திலே எக்லெசியா என்று சொல்லப்படுகிறது. அழைக்கப்படுகின்ற கூட்டம், அழைக்கப்படுகின்ற கூட்டம், ஆண்டவரை ஆராதிப்பதற்காக, கர்த்தரை ஆராதிப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம், அது திருச்சபை. இதை இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது எபிரேய மொழியிலே பழைய ஏற்பாட்டு காலங்களிலே ஏடா என்கின்ற எபிரேய வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மக்களை கூட்டுகின்ற ஒரு கூடுகை, அது சபை கூடுதலாக எண்ணப்பட்டது. யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம், 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இந்த ஏடா என்கின்ற எபிரேய வார்த்தை
பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக மக்கள் கூட்டத்தை இணைத்து கொள்வது. அதோடு இன்னும் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, காகல் என்கின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. அந்த வார்த்தை லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கிறோம். ஒன்றாக அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம் என்று பொருள்படுகிறது. அன்புக்குரியவர்களே, ஆகவே ஆண்டவர் தம்முடைய திருச்சபையின் மக்களை அவர் அழைத்திருக்கிறார். அழைப்பு கடவுளுடையது. உங்களையும் என்னையும் பேர் சொல்லி அழைத்திருக்கின்ற ஆண்டவருடைய அந்த அழைப்பு மகிமை பொருந்தியது. ஒருவேளை ஒருவர் கிறிஸ்தவத்தினுடைய இந்த அன்பிற்குள் வரும் பொழுது அவருக்கு அநேக பாக்கியங்கள் கிடைக்கிறது. ஒரு மனிதன் இவ்விதமாக சொன்னார், முன்னொரு காலத்தில் முகவரியற்று இருந்த எனக்கு இந்த திருச்சபையின் ஐக்கியத்தில் இணைக்கப்பட்டதினாலே எனக்கு நல்ல ஒரு முகவரி கிடைத்தது. முகவரியற்று இருந்த எனக்கு இந்த திருச்சபையின் ஐக்கியத்தில் இணைந்ததினாலே நல்ல ஒரு முகவரி கிடைத்தது. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த பாக்கியத்தை? ஒருவேளை நம்முடைய முன்னோர்கள் எங்கேயோ வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், எப்படியோ இருந்து கொண்டிருந்தார்கள். அவர்களை கடவுளின் மக்களாக மாற்றி திருச்சபையின் அங்கத்தினராக உருவாக்கி கடவுளின் மக்களின் கூட்டமாக அவரை ஆராதிப்பதற்கு மேலை நாட்டு மிஷனரிகள், நம்முடைய நாட்டு திருத்தொண்டர்கள் அவர்களை பயன்படுத்தினதினாலே இன்றைக்கு முகவரி பெற்று நீங்களும் நானும் இங்கே இருக்கின்ற அனைவரும் அழகான ஒரு முகவரியோடு இந்த பேராலயத்திலே நாம் சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். முகவரியற்றிருந்த மக்களுக்கு முகவரியை கொடுத்தது இந்த அழைப்பு. பல நேரங்களிலே நாம் ஒரு கேள்வி கேட்போம், திருச்சபை எனக்கு என்ன செய்தது? அதே கேள்வியை மாற்றி யாரும் கேட்க மாட்டாங்க. திருச்சபைக்காக நான் என்ன செய்தேன்? யாராவது கேட்டிருக்கீங்களா? பல நேரங்களிலே நாம் கேட்கிறோம், இந்த திருச்சபை எனக்கும் என் மக்களுக்கும் என்ன செய்தது என்று கேட்கிறோம். ஆனால் நாம் கேட்க வேண்டும், இந்த திருச்சபைக்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? ரொம்ப யோசிக்கணும், ரொம்ப சிந்திக்கணும். இந்த காலை வேளையிலே பவுல் அடிகளார் அவர் ஒரு பிரார்த்தனை செய்கிறார். பிலிப்பியருக்கு எழுதின அந்த கடிதத்திலே பிலிப்பு திருச்சபையின் மக்களுக்காக, அந்த திருச்சபையின் கூட்டத்திற்காய், அந்த அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டத்திற்காக ஒரு ஜெபத்தை செய்கிறார். அந்த ஜெபத்தை இந்த காலை வேளையிலே தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அந்த ஜெபம் இவ்விதமாக அமைகின்றது. பாருங்கள், யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 8, 9, 10, 11 இந்த வசனங்களை யாராவது ஒருவர் நிறுத்தி வாசிக்கலாம். பாருங்கள், பவுல் அடிகளார் இந்த மக்களுக்காக இறைவேண்டல் செய்கிறார். இந்த திருச்சபையின் கூட்டத்துக்காய், அழைக்கப்பட்ட மக்களின் கூட்டத்திற்காய், பிலிப்பியர் சபைக்காய் அவர் ஒரு அழகான இறைவேண்டல் செய்கிறார். என்ன இறைவேண்டல் செய்கிறார்? என் அருமையான திருச்சபையின் பிள்ளைகளே, உங்கள் மீது எனக்கு அதிக ஆசை உண்டு, உங்கள் மீது எனக்கு அதிக பற்றுண்டு. ஆனால் நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறேன் என்று அழகான ஒரு இறைவேண்டல், ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த ஜெபத்திலே அவர் 3 பண்புகளை, 3 காரியங்களை சிறப்பாக வெளிக்காட்டுகிறார். முதலாவதாக நீங்கள் பாருங்கள், அங்கே 9வது வசனத்திலே அன்பிலே நீங்கள் பெருக வேண்டும், அன்பிலே பெருக வேண்டும். அன்பு இன்றைக்கு பேச்சளவில் இருக்கிறது. அன்பு இன்றைக்கு காகித மலர் போன்று இருக்கிறது, வாசனை வீசவில்லை. கிறிஸ்தவர்கள் அன்பை குறித்து பேசுவார்கள், அன்பை குறித்து போதிப்பார்கள், அன்பை குறித்து பல காரியங்களை அவர்கள் சிந்திப்பார்கள். ஆனால் அந்த அன்பு கிறிஸ்தவ மக்களிடையே
கிறிஸ்தவ கூட்டத்தினரிடையே அது எவ்விதமாக செயலாற்றுகிறது என்பதை சற்று யோசிக்க வேண்டும். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், உங்கள் அன்பானது எல்லா உணர்விலும் எல்லா அறிவிலும் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். உங்களுடைய அன்பு பெருக வேண்டும். இந்த அன்பை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுது இந்த அன்பு அகப்பே என்று சொல்லப்படுகிறது. அகப்பே என்கின்ற வார்த்தை இங்கே பயன்படுத்தப்படுகிறது. அந்த கிரேக்க பதம் அகப்பே, தெய்வீக அன்பு. தெய்வீக அன்பு. அன்புக்குரியவர்களே, இந்த அன்பு என்கின்ற பதம் கிரேக்க வார்த்தையிலே 4 வார்த்தைகள் சிறப்பாக பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று, அந்த பதமானது இரோஸ் என்று சொல்லப்படுகிறது. அன்பு என்கின்ற அந்த பதம், லவ் என்கின்ற அந்த வார்த்தை ஹீப்ருவிலே 4 சிறப்பு வார்த்தைகளை உள்ளடக்குகிறது. முதலாவது வார்த்தை இரோஸ். இரோஸ் என்பது இச்சையின் அன்பு. இச்சையின் அன்பு. தனக்கு வேண்டிய ஒன்றை அனுபவித்து விட்டு, தனக்கு வேண்டிய ஒன்றை எடுத்துக்கொண்டு விட்டு, தனக்கு வேண்டிய ஒன்றை சுதந்தரித்து கொண்டு பிறகு அந்த ஆசை நிறைவேறிய பின்பு தூக்கி தூர போட்டுட்டு போறது இரோஸ். இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய மக்களிடையே இப்படிப்பட்ட அன்பு காணப்படுகிறது. இச்சையின் அன்பு, இரோஸ். அந்த அன்பை கடவுள் விரும்பவில்லை. அந்த அன்பை கடவுள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அடுத்து அதே பதம் லவ் என்கின்ற அந்த கிரேக்க பதத்தினுடைய அந்த காரியம் என்னவென்று சொன்னால், அடுத்த வார்த்தை ஸ்டோஜ் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. ஸ்டோஜ் என்று சொன்னால் சமுதாய உறவுகளுக்கு இடையே ஏற்படும் அன்பு. இந்த அன்பு காலங்கள் மாறி போகும் பொழுது கடந்து போய்விடும். காலங்கள் அங்கே கடந்து செல்கின்ற பொழுது இந்த அன்பும் கடந்து போய்விடும். பல நேரங்களிலே இப்படிப்பட்ட அன்பிலே நாம் பார்க்கிறோம் அல்லவா? உறவுகள் நன்றாக இருக்கும் பொழுது, உறவுகள் சரியாக இருக்கும் பொழுது இந்த அன்பு காணப்படும். ஆனால் பின்பதான காலங்களிலே நம்முடைய உறவுகள் அங்கே பிளவுபடுகின்ற பொழுது நம்முடைய அந்த அன்பு விட்டு விட்டு அங்கே கடந்து போய்விடுகிறது. கடந்து போய்விடுகிறது. ஸ்டோஜ். இன்றைக்கு கிறிஸ்தவரிடத்தில் இப்படிப்பட்ட அன்பு தான் நிலவுகிறது என்று சொன்னால் மிகையாகாது. மூன்றாவதாக ஒரு அன்பு இந்த வார்த்தையை குறித்து சொல்லுகிறது, பிலோ. பிலோ, சகோதரத்துவ அன்பு. சகோதரத்துவ அன்பு. குடும்பங்களுக்கு இடையே இருக்கின்ற அன்பு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் இருக்கின்ற அன்பு, சகோதர சகோதரிடத்தில் இருக்கின்ற அன்பு, பிலோ. இந்த சகோதரத்துவ அன்பும் சில நேரங்களிலே மாறி போய்விடும். அண்ணன் தம்பிக்கு இடையிலே, அக்கா தங்கைக்கு இடையிலே, மாமியார் மருமகளுக்கு இடையிலே மற்றும் குடும்ப உறவுகளுக்கு இடையிலே உறவுகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது இந்த பிலோ மாறி போய்விடுகிறது. ஒரு காலத்தில் நானும் எங்கள் அண்ணன் நல்லா இருந்தோம். ஒரு காலத்தில் என்னுடைய குடும்பமும் மற்றவர்கள் நல்லா இருந்தோம். ஆனால் இன்றைக்கு காண்பிக்க முடியவில்லை. அன்பு பிலோ குறைந்து போன ஒரு அன்பு, தனிந்து போன ஒரு அன்பு. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரோஸ் அல்ல, இச்சையின் அன்பல்ல, ஏதோ சமுதாய உறவுகளில் ஏற்படுகிற அந்த ஸ்டோஜ் அல்ல. அதோடு மட்டுமல்ல, பிலோ குடும்ப உறவுகளில் காணப்படும் அந்த அன்பல்ல. இங்கே பவுல் ஜெபிப்பது, திருச்சபைக்காக ஜெபிப்பது அகப்பே. அது ஆண்டவரின் அன்பு, அது தெய்வீக அன்பு, அது விட்டு கொடுக்கும் அன்பு, ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்ளும் அன்பு, மன்னிக்கும் அன்பு, தயவாக இருக்கும் அன்பு, எல்லோரிடத்திலும் அன்பை மனப்பூர்வமாய் காட்டுகின்ற ஒரு அன்பு. அந்த அன்பை திருச்சபையில் காண்பதற்கு பவுல் ஜெபிக்கிறார். அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த தெய்வீக அன்பு இன்றைக்கு திருச்சபையில் வேண்டும். ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்வது, ஒருவரை ஒருவர் அக்செப்ட் பண்ணிக்கொள்வது, ஒருவரை ஒருவர் மன்னிப்பது, ஒருவரை ஒருவர் நம்முடையவர்களாக ஏற்றுக்கொள்வது, அதுதான் கடவுள் உரிமைகின்ற அன்பு. விட்டு கொடுப்பதும் ஏற்றுக்கொள்வதும் இந்த அகப்பே அன்பில் அது தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அதைத்தான் சொல்லுகிறார். இந்த அன்பானது உங்கள் உணர்விலும் அறிவிலும் வளர்ந்து பெருக நான் இறைவேண்டல் செய்கிறேன். என் அன்புக்குரிய திருச்சபையின் மக்களே, நம்முடைய வாழ்விலே இந்த தெய்வீக அன்பு அகப்பே கடந்து வர ஆண்டவர் உதவி செய்யட்டும்.
ஆண்டவர் உங்கள் வாழ்வில் அகப்பே அன்பை தரட்டும். ஆவியானவர்களுடைய உள்ளங்களிலே இந்த தெய்வீக அன்பை ஊற்றட்டும். இந்த தெய்வீக அன்பு நம்முடைய வாழ்க்கையின் வெளிக்காட்டப்படட்டும். அகப்பே அகப்பே. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, இரண்டாவதாக ஜெபிக்கிறார். என் திருச்சபை, என் பிழைப்பு திருச்சபையே, நீ இப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஜெபிக்கின்ற அடுத்த காரியம் 10வது வசனத்திலே, தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. அவர் சொல்றாரு, நீதியின் கனிகளினால் நிறைந்தவள். முதலாவது சொன்னார் லவ், இரண்டாவது சொல்லுகிறார் ஃப்ரூட், ஆவிக்குரிய ஸ்பிரிட் ஆஃப் ஃப்ரூட், ஆவிக்குரிய கனி உடைய வாழ்க்கையில் வளர்ந்து பெருகட்டும். ஆவிக்குரிய கனி நமக்கு நன்றாக தெரியும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 22வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 5:22, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இதெல்லாம் ஆவிக்குரிய ஆவியின் கனிகள் திருச்சபையில் காணப்பட வேண்டும். கிறிஸ்து திராட்சை செடி, நாம் கொடிகள். திராட்சை செடியில் அங்கமாக இருக்கின்ற கிறிஸ்துவின் உடலில் உறுப்புகளாக இருக்கின்ற நாம் கனி கொடுக்கும் மக்களாக வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். பவுல் அதற்காகத்தான் ஜெபிக்கிறார். கனி கொடுங்கள், கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழுங்கள். எல்லா கனியும் பேசினா 1 மணி நேரத்துக்கு மேலே போயிடும். நான் ஒரே ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு நமக்கு தேவை அந்த கனியுள்ள வாழ்விலே ஒரே ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நீடிய பொறுமை. நீடிய பொறுமை. இன்றைக்கு திருச்சபையில் தேவை பொறுமை. பொறுமையற்ற மக்கள் கூட்டம். பொறுமை இல்லாததினாலே ஒருவருக்கு ஒருவர் வார்த்தைகளை கொட்டுகிறோம். பொறுமையை இழப்பதினாலே ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்கிறோம். பொறுமை இல்லாததினாலே நம்முடைய ஐக்கியத்தை உடைத்து போட்டு விடுகிறோம். பொறுமை இல்லாததினாலே நாம் பல நேரங்களிலே ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை காணாது நாம் பின்தங்கி போய் விடுகிறோம். அன்புக்குரியவர்களே, நீடிய பொறுமை. இதற்கு ஒரு வார்த்தை அழகாக கிரேக்க பதம் சொல்லுகிறது, மாற்றோமியா. மாற்றோமியா. நீடிய பொறுமை என்பதற்கு மாற்றோமியா. ஒருவேளை அந்த மாற்றோமியா என்பது என்ன? இப்போ என்னுடைய கரத்திலே ஒரு சிறிய காயம் இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காயத்திலே ஒருவர் ஒரு இரும்பு ஆணியை எடுத்து அதை வைத்துக்கொண்டு காயத்தை அவர் அழுத்தி கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் என்னால் நினைச்ச முடியாது. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, தாங்க முடியாது. வேதனை இருக்கும். அந்த வேதனையின் நடுவிலும் சத்தம் போடாமல் அமைதியாக இருப்பதுதான் அந்த நீடிய பொறுமை. இது முடியுமா ஐயா? ஒருவேளை யானை பாகன் இருக்கிறான். அந்த யானை பாகன் அந்த யானையின் மீது உட்கார்ந்து கொண்டு அங்குசத்தை வைத்து அதனுடைய காதுகளின் பக்கங்களிலே குத்துவான், ஒரு இரும்பு கம்பியை வைத்துக்கிட்டு. இல்லை என்று சொன்னால் நம்முடைய பகுதிகளிலே மாட்டு வண்டி ஓட்டுவாங்க, ஒரு தார் கம்பு வச்சிருப்பாங்க. அந்த தார் கம்பில் ஒரு சிறிய முள் இருக்கும். அந்த கயிறை வைத்து அடிச்சுக்குவாங்க. அந்த முள்ளை வச்சு அந்த மாட்டை அப்படியே குத்துவாங்க. ஆனால் அந்த மாடு இல்லை என்று சொன்னால் அந்த யானை யாரையும் பார்த்து கேள்வி கேட்காது. ஏன் என்னை அடிக்கிற, ஏன் எனக்கு துன்புறுத்துற, என்னை ஏன் இவ்வளவு தொந்தரவு பண்ணுகிற அப்படி சொல்லி கேட்பதில்லை. அது பொறுமையாக சகித்து கொண்டு தன் பணியை செய்து கொண்டே இருக்கிறது. அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, துன்புறுத்தப்படுகின்ற பொழுது, துன்புறுத்தப்படுகின்ற அந்த சூழலிலே, வேதனையின் உச்சக்கட்டத்திலே அமைதியாக இருப்பதுதான் நீடிய. சொல்ல மாட்டேங்கிறீங்களே, சொல்லுங்களேன், சத்தமாக தான் சொல்லுங்களேன். எத்தனை பேர் வீட்டில் இதை கடைபிடிக்கிறோம்? ஒரு சின்ன தவறு நடந்த போதும் கத்தி தொலைச்சு அன்னைக்கு முழுவதும் குடும்பத்தின் அமைதியை கெடுத்து போட்டுறோம். சாப்பாட்டில் கொஞ்சம் வீட்டம்மா உப்பு போட மறந்துட்டாங்கன்னா அந்த சாப்பாடு தட்டு டேபிளில் இருக்குதா பறக்குதான்னு சொல்லி தெரியல. ஐயா கொஞ்சம் சத்தத்தை கூட்டி பேசிட்டா அம்மா அவ்வளவுதான், விளாசில. அம்மா ஐயா ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், அம்மா பல வார்த்தையை சொல்லி முடிச்சிருவாங்க. பொறுமையற்ற குடும்பங்கள்
நீடிய பொறுமை, கனி நிறைந்த வாழ்வு இன்றைக்கு திருச்சபைக்கு அவசியம். திருச்சபைக்கு கனி நிறைந்த வாழ்வு அவசியம். என அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளை, பவுல் அதற்காக திருச்சபைக்காக ஜெபிக்கிறார். அன்பு, கனிகள். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அங்கே பாருங்கள், அவர் அடுத்து சொல்லுகிறார். அடுத்த வரியிலே அவர் எழுதுகிறார், அடுத்த வசனத்திலே, நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று 11வது வசனம், துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாயிருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். நீங்க தூய்மையாக பரிசுத்தமாக வாழ வேண்டும். இதுதான் திருச்சபை, ஆண்டவர் விரும்புகின்ற திருச்சபை. இந்த திருச்சபை பரிசுத்தமாய் வாழ்கின்ற மக்கள் கூட்டம், தூய்மையாக வாழ்கின்ற மக்கள் கூட்டம். இதனுடைய பதம், ஒருவேளை தூய்மை, பரிசுத்தம் என்கின்ற இந்த வார்த்தை ஹாக்கியாஸ் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஹாக்கியாஸ், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டம், தூய்மையாக்கப்பட்ட மக்கள் கூட்டம், ஒரு நோக்கத்திற்காக அழைக்கப்பட்ட மக்கள் கூட்டம், தூய்மையான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு. ஹாக்கியாஸ், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலை, பிரித்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நிலை. இன்றைக்கு பரிசுத்தத்தை காண முடிகிறதா? எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமது திருச்சபை, பவுல் ஜெபிக்கிறார். இந்த 3 பண்புகளிலே இந்த திருச்சபை வளர வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். அன்பில் வளரட்டும், கனியில் வளரட்டும், தூய்மையில் வளரட்டும். இதையே நான் விரும்புகிறேன் கடவுளே, இந்த பாக்கியத்தை இந்த பிலிப்பு திருச்சபைக்கு கொடும் என்று வேண்டுதல் செய்கிறார். கொலோசையருக்கு சொல்லுவார், கொரிந்து சபைக்கு சொல்லுவார், நீங்கள் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். தெசலோனிக்க பட்டணத்துக்கு சொல்லுவார், நம்பிக்கையில் நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யுங்கள், நீங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள். திருச்சபைக்கு பவுல் அநேக காரியங்களை சொல்லுவார். அதற்காக ஜெபிக்கிறார். இந்த காலை வேளையிலே அன்புக்குரிய ஆண்டவருடைய பிள்ளைகளே, 242வது தோத்திர பண்டிகையை ஆசரிப்பதற்காக நாம் இங்கே ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த காலங்களிலே எனது திருச்சபை, நமது திருச்சபை எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் கோடிட்டு காட்டுவது போன்று அன்பு நிறைந்த திருச்சபை. 2வது கனி நிறைந்த திருச்சபை. 3வதாக கடவுளின் வருகையை சந்திக்கும் ஒரு மாசற்ற, ஒரு கரையில்லாத திருச்சபை, தூய்மையான திருச்சபை. இந்த திருச்சபை என்னுடைய திருச்சபை. சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, அன்பு, கனி, தூய்மை. இதுதான் என்னுடைய திருச்சபை. சொல்ல மாட்டீங்களே, பயப்படுறீங்களே. அன்பு, கனி, தூய்மை, இதுதான் என்னுடைய திருச்சபை. இந்த திருச்சபையை பவுல் வேண்டுகிறார். அப்படி மாறணும்னு சொல்லி ஜெபிக்கிறார். நீங்களும் நானும் என் திருச்சபை இப்படி ஆகட்டும் என்று ஜெபிப்போம். தலைமுறை தலைமுறையாய் திருச்சபைக்குள் கிரியை செய்கிற ஆண்டவர் சகலத்தையும் செய்வதற்கு பலன் தருவார். ஆமென். நன்றி.